வெல்கம் டு தனுபி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நோட்ஸும் பார்க்கலாம், காயின்ஸும் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது நோட்டு. ஃபஸ்ட் வந்து நோட் பார்க்கலாம். இந்த நோட் வந்து த இந்தியன் 1 rupee நோட் இஸ் மேட் அப் ஆஃப் 100 பைசா ஆஸ் ருபீஸ் 1 rupee இஸ் ஈக்குவல் டு 100 பைசா. அதாவது இது வந்து 1 ரூபா நோட்டு, அதாவது 1 rupee நோட். இதுக்கு வந்து 100 பைசாஸ்னால இது மேட் பண்ணியிருக்காங்க, அதாவது செஞ்சுருக்காங்க. Currently, it is the smallest Indian bank note in the circulation and only one being issued by the government of India. இது வந்து கரண்டாக ஸ்மாலஸ்ட் இந்தியன் பேங்க் நோட்டாக அது வந்து பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன்லி பீயிங் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதை வந்து ஸ்மாலஸ்ட் நோட்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து ஆல் அதர் பேங்க் நோட்ஸ் இந்த சர்க்குலேஷன் ஆர் இஷ்யூட் பை த ரிசர்வ் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த நோட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க. இதே வந்து மற்ற நோட்ஸ்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் த 1 rupee note is the only note bearing the signature of the finance secretary and not the governor of RBI. இந்த இந்த நோட் மட்டும்தான் ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சிக்னேச்சர் போட்டிருக்கு. அதாவது இவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சிக்னேச்சர் வெங்கட்ராமன் இங்கே கிளியராக இருக்கு. வெங்கட்ராமன் சிக்னேச்சர் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ வந்து ருபீஸ் 1 rupee. இதோட வித்து வந்து 97 millimeter. இதோட ஹைட் வந்து 63 millimeter. வெயிட் வந்து 90 GSM கிராம். இதோட செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் வந்து வாட்டர் மார்க்கோட தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுதான் வாட்டர் மார்க் மாதிரி. மெட்டீரியல் ஷூட் இது வந்து 100% காட்டன் அண்ட் ரேக் கண்டென்ட். அதாவது காட்டனும் ஒரு ரேக் கண்டென்ட் வச்சு தான் இந்த நோட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒப்சர்வன்ஸ், அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து 1 rupee காயின் ஒன்று போட்டிருப்பாங்க. 1 rupee காயின் வந்து பேக் சைடும் அதே மாதிரி 1 rupee காயின் போட்டிருப்பாங்க. இதில் வந்து 1985ன்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காயினும் இருக்குது 1985. இது 1985ல் பிரிண்ட் பண்ண காயின். ரெண்டும் ஒரே காயின் தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரிவர்ஸ் பேக் சைடு தான், அதாவது சாகர் சம்ரட் ஆயில் ரிக். அதாவது இது வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. அந்த கம்பெனி பேர் சாகர் சம்ரட் ஆயில் ரிக். இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 1 rupee நோட்டு பேக் சைடு. நெக்ஸ்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரிடாமினென்ட்லி பிங்கிஷ் க்ரீன் பேப்பர் இஸ் யூஸ்டு டியூரிங் பிரிண்டிங். அதாவது பிங்கிஷ் க்ரீன் பேப்பர்ஸ் தான் இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டாப் பண்ண இயர் வந்து 1926. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரீஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1940. In 1926 then restarted in 1940 and continued till 1994. அதாவது 1940லேருந்து 1994 வரை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. when it was stopped due to காஸ்ட் கட்டிங். அதாவது திடீர்னு மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ்னால. காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ்னால் இட் இன்க்ளூட்ஸ் லேயிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ரெடியூசிங் எம்ப்ளாயி பே, க்ளோசிங் ஃபெசிலிட்டிஸ், streamlining the supply chain, downsizing to a smaller office or moving a less expensive building or an area, reducing or eliminating outside professional service such as advertising agents and other contractors. அதாவது இவங்க பில்டிங் மாற்றுறது, சீப்பாக வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ்க்காக பில்டிங் சேஞ்ச் பண்ணுறது, சம்பளம் கம்மியாக தராங்க, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால இவங்க வந்து திடீர்னு நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் பிரிண்டிங் ரெஸ்யூம்ட் ஃபார் அ செகண்ட் டைம் இன்
2015. மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறது 2015 நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட்டு the newly printed notes were first released on March 5, 2015. அதாவது மறுபடியும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்க போது மார்ச் 5, 2015 அப்போது ஸ்ரீநஜிதி temple in Rajasthan by Rajiv Maharishi ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து சைன் பண்ணார். ராஜீவ் மெஹரிஷின்னு ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவர் வந்து ராஜஸ்தான்லேருந்து இந்த பிரிண்டிங் பண்ண நோட்ஸுக்கு சைன் பண்ணார். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அகெயின்ஸ் RBI decided to issue the notes as per the publication in the official gazette IE on February 7, 2020. மறுபடியும் ஒரு இஷ்யூ பப்ளிக்காக இது பண்ணாங்க. அது வந்து கேசெட்டுன்னு ஒன்று அது வந்து என்றைக்கு பண்ணாங்கன்னா 7th February 2020 பண்ணியிருக்காங்க. இது ஓல்டு நோட்டு வந்து 1957. அதாவது இந்த நோட்டு தான் 1957. இது உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது 1957 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1985. இது வந்து டிஃப்ரெண்ட், இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டானது. இதில் மொத்தம் 7 லாங்குவேஜ் இருக்குது. இதில் மொத்தம் 13 லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் இப்போ கரண்ட்டாக வர நோட்டில் வந்து மொத்தம் 15 to 22 லாங்குவேஜஸ் இருக்குது மற்ற நோட்ஸ்லாம். நெக்ஸ்ட் லாங்குவேஜில் பார்க்கலாம். ஆஸ் லைக் த அதர் இந்தியன் ருபி பேங்க் நோட்ஸ், the 1 rupee banknote has the amount written in 17 languages. பட் இந்த நோட்டில் வந்து வெறும் on the obverse ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து வெறும் 1 rupee தான் போட்டிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, ஹிந்தியில் போட்டிருக்காங்க, அதுதான் அது. அதே பேக் சைடில் வந்து மொத்தம் 15 லாங்குவேஜஸ் இதில் இருக்குது எண்ணி பார்த்ததில். நெக்ஸ்ட்டு பட் இந்த on the observe side 17 languages இருக்குது. The denomination is written in English and Hindi. அதாவது ஃப்ரண்ட் சைடில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைட், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. பேக் சைடு வந்து 15 லாங்குவேஜஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு which replace the denomination of notes in the 15 to 22 languages in the India, official language in India. The languages are displayed in alphabetical order. Alphabetical orderல தான் இது வந்து the languages are displayed in the alphabetical order. அது வந்து include on a panel R. இதுதான் பேனல். இந்த பேனலில் வந்து alphabetical ஆர்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதில் வந்து அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, காஷ்மீரி, கொன்கனி, மலையாளம், மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது. ஆனால் இதில் வந்து 13 தான் இருக்குது. மொத்தம் இதில் வந்து 15 இருக்குது. இப்போது இந்த நோட் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ அதோட காயின்ஸ் 1 rupee காயின்லேயே ஸ்மால் ஃபார்மர்ஸ்னு ஒரு காயின் இருக்குது. இதுதான் ஸ்மால் ஃபார்மர் காயின். இது வந்து 1987 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார்மர்ஸ்க்காக இந்த காயின் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 rupee காயின். தென் இப்போ நார்மல் 1 rupee காயின் 1980. இது வந்து 1982. இது வந்து 1980. இதுதான் 1980, 1982, 1980, 82. நெக்ஸ்ட் இதிலே வந்து காந்திஜி காயின் இருக்குது. காந்திஜிலே 1 rupee காயின் இது வந்து பிரிண்ட் பண்ண இயர் வந்து 1869 to 1948 இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஜவஹர்லால் நேரு, அதாவது நேற்று வீடியோவில் அது பாருங்கள், இதை பற்றி டெஃபினேஷன் போட்டிருப்பேன். அதாவது 1889 to 1964 அது வரை போட்டிருக்காங்க. இதுவும் 1 rupee காயின். தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காயின் இருக்கும். இதுதான் இது வந்து இப்போது வந்து கிடைக்கிறது தான் இந்த காயின். இந்த காயின் வந்து பிரிண்ட் பண்ணது 1995 to 2010 வரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காயின் வந்து நாயக் ஜெயா பிரகாஷ் நாராயணன் செட்டினரி அவங்களோட ஞாபகார்த்தமாக இந்த காயின் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது 2002. இதுவும் 1 rupee காயின். 1 rupee காயினில் எனக்கு கிடைச்ச வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் 1 rupee காயின் இருக்குது. நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோஸில் பார்க்கலாம். தென் இது வந்து ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர்
ஃப்யூச்சருக்காக ஃபுட்ஸ் போடணுக்காக ஃபார்மர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த காயினை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 16th October 1990 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காயின்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இது நார்மல் 1 rupee காயின். இது நம்ம இதில் கிடைக்கிறது தான், எல்லா கடையிலையும் கிடைக்கிறது தான். இது 2010. இந்த மாதிரி இவ்வளோ காயின்ஸ் இருக்குது. இதுதான் நோட்ஸு. இது வந்து 1957 பிரிண்ட் பண்ணணும் 1 rupee நோட்டு. இது கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. இதே பண்டிலாக கிடச்சா ஒரு 40,000 to 50,000க்கு வேல்யூ வரும். இது வந்து வெங்கட்ராமன் வந்து சைன் பண்ணதுனால இது கொஞ்சம் வேல்யூ கம்மி தான் சொல்கிறாங்க. பட் இந்த நோட்டுக்கு வேல்யூ அதிகம். இந்த மாதிரி நோட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. தேங்க்யூ.